மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம். எஸ், எப்பவுமே நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்றது விளையாட்டு 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 அப்படின்றதுனால எல்லாரும் விளையாட ரெடியா இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நம்மளுடைய ஷோ தொடங்கியாச்சு. ஸோ இந்த வீக்கெண்டில் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சாட்டர்டே சண்டே ஆச்சே விட்டுருவோமா நாங்கள் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கேம் விளையாடி ஒரு திருப்தியோட இந்த சாட்டர்டே சண்டே கொண்டாடுங்க. உங்களுக்காக பரிசு வீடு தேடி வரும். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, நடிகரா, இசையமைப்பாளரா, இயக்குனரா, இல்லை பாடகரா, இல்லை ஹீரோயினா, இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே பரிசை கொண்டு வரும். அதனால் ஒய் வெயிட்டிங், ஆடிங்க ஒரு ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். காலர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க வரிசையா. இப்போ முதல் காலர் யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வையப்பட்டிலிருந்து கவிதை பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ரஜினி பத்தி கேளுங்க. ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி, லிங்கா படத்துல நடிச்ச 2 ஹீரோயின்ஸோட பேர் சொல்லுங்க. சோனிகா சிங்கா. சோனிகா அது கொரியன் செட்டுங்க, கொரியன் செல்போன். சோனிகா அது அழிஞ்சு போச்சு. சோனாக்ஷி சின்ஹா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஆமா. அனுஷ்கா செட்டி. ஓகே. ஆமா ஆமா ஆமா, நன்றி, தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராஜபாளையத்துல ஜோதி பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா 2 பேருமே சேர்ந்து நடித்த ஃபர்ஸ்ட் படம் எது? 1000 ஒருவன். சூப்பர். சரி, நீங்க என்கிட்ட மொபைல்ல பேசுங்க. சரிங்களா? டிவி பார்த்துட்டு பேசக்கூடாது. ஓகே. உங்களுக்கான 2வது கேள்வி. சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அது என்ன திரைப்படம்? 5 4. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஓகே, வேற கேள்வி கேட்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகமான முதல் திரைப்படம், அந்த படத்தோட இயக்குனர் யார்? இயக்குனரா? ஆமா. பழைய படம்ல அது. என்ன நீங்க கேட்டால் என்னங்க, இப்ப கரண்ட்ல நடிச்சுட்டா இருக்காரு. அது இல்ல, எலிஸ் தங்கா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்க இதே தான் எப்பவுமே நீங்க எங்க கூட பேச போறீங்க, விளையாட ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னும் போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க. டிவி பார்த்து பேசாதீங்க. விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும் உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். நீங்கள் தனியாக விளையாடலாம், குரூப்பாக சேர்ந்து விளையாடலாம், எப்படி வேணால் விளையாடலாம். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக முடிக்கணும். அதுதான் மேட்ரு. அதனால் வெயிட்டே பண்ணாதீங்க, உடனே உங்களுடைய மொபைல் எடுங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்கள், விளையாடுவோம். சரி, இப்படி நிறைய காலர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி வரவங்க எல்லாருமே வின் பண்ணும் அப்படின்ற மோட்டிவில் தான் வராங்க. 1 கேள்வி 2 கேள்வி அப்படியே போகிற போக்கில் நாங்கள் க்ளூவெல்லாம் போடுவோம். அந்த க்ளூவெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா சூப்பர். அவ்வளோதான். இதை நான் வந்து கால் ஆஃப் ஃப்ரெண்ட் போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட்டு பேசக்கூடாது. உங்களுக்கு பக்கத்துலேயே யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை குழந்தை பிள்ளைங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பேர்லாம் சரியாக வராது அப்படின்னா அவங்கள ஹெல்ப் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பண்ணலாம். ஆனால் அடுத்தடுத்தது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கால் டப்புன்னு எடுத்தோம்னா விளையாடலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள். அந்த 5க்கும் சரியாக பதில் சொல்ல அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் 1 2 3 அப்படின்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டுன்னு ஓட்டிடலாம். சரிங்களா? இப்போ யாராக வேணா இருக்கலாம். அவங்க சினிமாவில் இருக்கணும், தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கணும், தமிழ் சினிமாவில் பாடியிருக்கணும். இப்படி யாராக இருந்தாலும் அவங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அந்த 5 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு வீடு தேடி வரும். அதனால் வரிசையாக நிறைய காலர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சிக்னல் இருக்கிற ஏரியா பக்கம் போங்க. அண்ட் டேரெக்டாக நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு, இல்லை அவங்களுக்கு டிவியை போட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போட்டுடலாம். சரிங்களா? சரிங்க, இன்னும் நிறைய காலர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க பேசுகிறதுக்காக. இப்போ ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய நேரம். பிரேக் அப்புறமா வரக்கூடிய எல்லாருமே ஜாலியாக விளையாடுறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்களும் எங்கள் கூட பேசணும், விளையாடணும் அப்படின்னா உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். வை வெயிட்டிங், நீங்கள் ஒரு ட்ரிங் அப்படின்னு சொன்னோன்னு காலர் லைனில் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. Your call has been kept on hold. ஓகே, Please கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன் அதுக்குள்ள கட் பண்ணியா? been kept அது on முக்கியமான hold. வேலையா போயிருப்பாங்க. Please சரி stay சரி, on. கட் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, அவங்க ஏதோ டப்பு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல. வீட்டில் எதுவும் மளிகை சாமான் வாங்குறதுக்காக ஹஸ்பண்டை கடைக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அச்சோ கூப்பிட்றாரே, கருவேப்பிலை வாங்கணுமேன்னு சொல்லி போயிருப்பாங்க. பரவாயில்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அவசரம். எனிவேஸ், அடுத்த காலர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, அச்சோ, சரி விடுங்க, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, விளையாடிடலாம். ஸோ நான் விளையாட ரெடியாக இருக்கேன், நீங்களும் விளையாட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னால் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம விளையாடுவோம். விளையாடி வின் பண்ணுற வழியை மட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த 5க்கும் சரியாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும். வெறும் 5 questions. நம்ம என்ன ஜென்ரல் நாலேஜாக கேட்க போகிறோம்? உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின கேள்வி தான் கேட்க போகிறோம். என்னென்னா, இப்போ இந்த சென்னை வந்து அடிக்கிற வெயிலுக்கு சடால்னு ஒரு மழை பெய்கிற மாதிரியான கிளைமேட் வந்ததும் எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. அடடா, நம்ம வந்து இப்போ துணியை காய போட்டுருவோம், துணியை காய போட்ட துணியெல்லாம் காஞ்சு போயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினையக்கூடாதுன்றதுக்காக கடை எல்லாம் கிளம்பிருப்பாங்க போல். அதனால தான் ஒருத்தங்க வராங்க, பட்டாலும் ஹோல்ட் பண்ணிடுறாங்க, என்னன்னு புரிய மாட்டேங்குது. சரி, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் காலர் யார் வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். கனெக்ட் பண்ணி விடுங்க, பேசிக்கலாம். அடடா, ஹலோ வணக்கம். அட வராங்க, அப்படியே வெயிட் பண்ணுறாங்க, போயிடுறாங்களேப்பா, என்ன ஒன்றும் புரியல இன்னைக்கு. சரி பரவாயில்ல, மேபி அங்கே சிக்னல் இல்லாமல் போயிருக்கும் போல். சரி, சினிமாவில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பார்த்தினா 5 கேள்விகள் கேட்க போகிறோம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின்னர். அதனால் விளையாடுறதுக்கு யார் ரெடியாக இருக்கீங்களோ உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விளையாடுவோம். அதனால் இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வின் பண்ணாங்க, அவங்கெல்லாம் வீட்டுக்கு கிஃப்ட் வந்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ பரவாயில்ல, எக்ஸைட்டடாக இருக்குங்க, தேடி வந்துருச்சு, எங்களை தேடி கிஃப்ட் வருது அப்படின்னு சொல்லி. அப்படி உங்களுக்கும் ஒரு வேளை வீடு தேடி அந்த சர்ப்ரைஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணணும்னு சொன்னோன்னா வந்தாச்சு. காலர் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கண்ணன். எங்கேருந்து? சென்னை. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமல். கமல் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? சொல்லுங்க. சிகப்பு ரோஜா இந்த படத்துடைய கதாநாயகி யார்? சிறுதேவி. தெரியலையா? சிறுதேவி. சிறுதேவி. சிரிஞ்சேரி ஸ்ரீதேவியா? ஓகே ஓகே, சூப்பர், சரியான பதில். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்விக்கு போகிறோம், சரிங்களா? ஓகே, தசாவதாரம் படத்துடைய இயக்குனர் யார்? இயக்குனர் தசாவதாரமா? அவ்வளோதான் தெரியல. தெரியலையா? KS ரவிக்குமார் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ராதா. ராதா பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன். அதுக்கு முன்னாடி அவங்கள ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க நல்லா நடிப்பாங்க, எனக்கு பிடிக்கும். ஓ, நல்லா நடிக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா. சரி, சூப்பர். கேள்விக்கு போவோமா? ரெடியா இருக்கிறீங்களா? இருக்கேன். ஈஸியா கேளுங்க. ஈஸியா கேட்குறேன். அம்மன் கோயில் கிழக்காலே இந்த படம் பார்த்துருக்கீங்களா? படத்துடைய கதாநாயகன் யார்? விஜயகாந்த். சூப்பர், சரியான பதில், சரிங்களா? ஓகே. 2வது கேள்வி போறோம். முதல் மரியாதை இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? அவங்க பேரா? கூ கூ கூ. குயிலி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்விக்கு போறோம், சரிங்களா? ஓகே. ஓகே, அலைகள் ஓய்வதில்லை இந்த படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துறேன். படத்துடைய இயக்குனர் யாரு? பாரதிராஜா. அடிச்சு தூள் கலப்புறீங்களே. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி ராதா அவர்களை பத்தி, சரிங்களா? ஓகே. சூப்பர், ரெடியா? ரெடி. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபேவரட் படம், இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த கேரக்டர், என்ன ஃபேவரட் படம்? அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லையா? சூப்பர்ப்பா. அப்போ அந்த கார்த்திக் அவருடைய நடிப்பில் அதில் பிடிக்கும்ல? பிடிக்கும். சரி, ஜப்பானின் கல்யாணராமன் இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்னன்னு சொல்லுங்க. ராதா அவங்களுடைய கதாபாத்திரம். ராதா. 5 4
தாதா தான். சூப்பர், வெரி குட். உங்களுக்காக 5வது கேள்வி. சரிங்களா? கொஞ்சம் ஈஸியா கேளுங்க. கேட்குறேன். நான் கேட்குறதுலாம் ஈஸியாக தானங்க இருக்கு. ஈஸியா எல்லாருக்கும் கேளுங்க. பதில் ஏன்னா நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். சரி, இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே சார். அண்ணா நகர் முதல் தெரு அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் யாருன்னு சொல்லுங்க. நான் ஒரு ம் 5 4 3 2 சுந்தரராஜன். இல்லை, பாலு ஆனந்த் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சார் என்ன பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. சூப்பரா, அதுக்காக உங்களுக்கு கிளாப்ஸ். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்னோட பேர் முத்துப்பேச்சி அம்மாள். ஓகே திருநெல்வேலி பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய் பத்தி. உங்களுக்கான முதல் கேள்வி, அசின் அண்ட் விஜய் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் எது? 2 திரைப்படம் பேர் சொல்லுங்க. அர்ஜுனும் விஜயமா? அசினுங்க. ஆ, அசின் இருக்காங்களே, அசின். ஆமா ஆமா. அவங்களும் விஜயும் சேர்ந்து நடிச்ச படம். வாலி. வாலியா? சாரி, என்னங்க சம்மந்தமே இல்லாம சொல்றீங்க? அசினுங்க, அஜித் இல்லைங்க, அசின். அசின். ஹலோ, ஹலோ, தெரியலையே. வந்தவங்களே இப்படி பண்ணா என்னங்க பண்றது ஒரு மனுஷன்? சரி சரி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? தேங்க்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி, அதுக்கு பதில் நான் சொல்லி வேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் குணசேகரன் பேசுறேன், கும்பகோணம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியை இப்போ கேட்குறேன், கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, அசின் அண்ட் விஜய் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் 2. என்னென்ன பெயர்? ஓகே. ஓகே, 5 4 3 2 எங்க அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? சூப்பர், கரெக்ட் கரெக்ட், சரியான பதில். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி, விஜய் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன சந்திரலேகா இந்த படத்துடைய கதாநாயகி யாரு? நல்லா யோசிங்க. 5 4 விஜயகுமார்னு முடியும் பேரு. 3 சூப்பர். ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு டைமே கிடையாது, பட்டு பட்டுன்னு போறீங்க. உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். சரிங்களா? சரி. ஜில்லா படத்துடைய தயாரிப்பாளர் பெயர் என்ன? சூப்பர். ஓகே, 4வது கேள்வி, தமிழன் திரைப்படத்துல ரேவதியுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4 3 2 1 முடிஞ்சு போச்சு. ஜெயா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சூப்பர், நல்லா விளாண்டீங்க. எல்லாரும் நல்லா விளையாண்டாங்கன்னா மனசு எவ்வளோ திருப்தியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி, இதே வேகத்தில் காலர் அடுத்தது யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல வளர்ந்து பேசுறோம் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி. கார்த்தினா யாரு? சூர்யா தம்பியா? அவரே தான். அவரே தானா? சூப்பர், ரெடியாக இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? சூர்யா பத்தி வின் பண்ணியிருக்கிறேன், ஜோதிகா மேம் பத்தி வின் பண்ணியிருக்கேன். சூர்யா மேம் பத்தி வின் பண்ணிட்டீங்க, ஜோதிகா மேம் பத்தி வின் பண்ணிட்டீங்க. இப்போ கார்த்திகா பத்தி கேட்டு வின் பண்ண ட்ரை பண்றீங்களா? இல்ல, சூர்யா சார், ஜோதிகா மேம். அதான் 2 பேரும் சேர்த்து வின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கார்த்திக் அவர்களை பத்தி கேள்வி. சூப்பர், சரி, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, கார்த்தி அவருடைய 25வது படம் எது? ஜப்பான். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி, மெய் அழகன் படத்துல இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு பாட்டு பாடுவாரு, அது என்ன படத்தோட பாட்டு? இளையராஜா அவருடைய பாடல் ஒண்ணு பாடுவாரு மெய்யழகன் படத்துல, அந்த பாடல் எந்த திரைப்படத்துல இடம் பெற்றுச்சு? 5 அது உலகம் ஃபுல்லா ஃபேமஸான ஒரு பாடலுங்க. கவுண்டமணி செந்தில் அவர்கள் வெளியே தெரிஞ்சதே அதனாலதான். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே, காஷ்மோரா
சரிங்களா? இதுல 2 கதாபாத்திரம் பேர் சொல்லுங்க. 5 4 ராஜ்நாயக் காஸ்மோரா. என்னென்ன படம்? ராஜ்நாயக் காஸ்மோரா. சூப்பர். ஓகே, 4வது கேள்வி சரிங்களா? எந்த படத்துல கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு? ஆயுதத்து. அடிச்சதுல கிளப்பிட்டீங்க போங்க. 5வது கேள்வி, கடைசி கேள்வி சரிங்களா? இதுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். ஓகே ஓகே, சரியா பதில் சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஒரு ரோட் ட்ரிப் ரொமான்டிக் படம் ஒன்று நடிச்சிருக்காரு. அது என்ன படம்? என்னங்க சார்? ஒரு ரோட் ட்ரிப் ரொமான்டிக் படம் நடிச்சிருக்காரு. அது என்ன படம்? தேவா. தேவ். ஆ? தேவ். தேவ் கிடையாது. பையா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரோட் ட்ரிப்னாலே எப்படி அதான் ஞாபகம் வரும். எல்லாருமே விளையாடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். என்னப்பா என் வாய்ஸே கேட்குது, யாரு அப்படின்னு யோசிச்சேன். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க சரிங்களா? டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வெளியே வந்து பேசுங்க சரிங்களா? ஓகே, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் ஓகே சரி. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர், ஈஸியாக தான் கேட்பேன். எப்படி உங்களுக்கு கஷ்டமாக கேட்பேன்? ரெடியா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? அண்ணாத்த படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். இந்த படத்துல தங்கச்சியா நடிச்சது யார்? அவங்க பேர் நல்ல பேர் வச்சு. நல்ல பேரு தான், வைக்கும் போதே சொல்லிதான் வச்சாங்க நல்ல பேரு அப்படின்னு. அக்கா அண்ணாத்த படத்துல அவங்க பேரு என்ன? அவங்க பேரு ஐயோ நல்லா தெரியலையா? இதை விட சுரேஷன் முடியுங்க. சுரேஷன் முடியும், கீர்த்தின்னு ஆரம்பிக்கும். சுரேஷ் மேனன். சுரேஷன் முடிஞ்சு கீர்த்தின்னு ஆரம்பிக்கும். கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி மேனன். ஏதோ ஒண்ணுதான் நீங்க சொல்லலாம், மாத்தி மாத்தி சொல்றீங்க. சரி, கீர்த்தி சுரேஷ்னு எடுத்துக்கிறோங்க சரிங்களா? நெக்ஸ்ட் கால் போலாம். வாங்க வாங்க வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கரெக்ட் தான் சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, கீர்த்தி சுரேஷ் அப்படின்ட்டீங்க, ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். நெல்சன் அண்ட் ரஜினி இவங்க 2 பேருமே காம்போல பண்ண திரைப்படம் எது? தெரியலையா? யாருதா இனி? ஜெயிலர் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி நன்றி. சூப்பர். ஓகே, ஈஸியான கொஸ்டின் கேட்கறது பிரச்சனை இல்லை, நம்ம கேட்குற கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சிங்க. உங்க பேரு? பிரபாங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். நீங்க டிவி வால்யூம் கம் பண்ணிட்டு கேம்ல விளையாடுங்க, அப்பதான் வின் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் தளபதி விஜய் அவர்களை பற்றி. சரிங்களா? மாண்புமிகு மாணவன் இந்த படம் பார்த்திருக்கீங்களா? விஜய். ஆமாங்க, விஜய். இந்த படத்தோடைய கதை எழுதுனது யாரு? அது தெரியலையே. தெரியலையா? தளபதியோடைய அம்மா பேர் என்ன? அதெல்லாம் தெரியும். அது தெரியுமா? சொல்லுங்க அப்போ. அப்பா பேரு ஜோசப். அவங்க அப்பா பேர் தெரியும். அவங்க அம்மா பேர் என்னங்க? ஐயோ, அவங்க அம்மா பேர் தெரியாது. அப்புறம் எப்படிங்க நீங்க கதை எழுதுனவங்க சொல்வீங்க? கதை எழுதுனதே அவங்க அம்மா தாங்க, சோபா சந்திரசேகர் தான் எழுதுனாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்ன இப்படி கேட்டா ஈஸியா இருக்கும், சரி நம்மளே பதில் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்றதுனால நான் அந்த கேள்வியை கேட்டேன். அப்செட் பண்ணி விட்டாங்களே. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம். மேடம் பேசி வச்சுட்டாங்க, நீங்க ஷோல பேசிட்டு இருக்கீங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? ரஜினி பத்திங்க. ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்க பேரு? குமாருங்க மேடம். ஓகே ஓகே, ரெடியா இருக்கீங்களா? இன்னும் அவர் வந்து மேடம் முகத்திலே இருக்காங்க. எப்பா மேலே யாராவது ஆம்பளை போட்டு விடுங்கப்பா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ரஜினி அவர்களை பற்றி. சந்திரமுகி படத்துல ரஜினி அவர்களுடைய ஃப்ரெண்டா நடிச்சது யாரு? பிரபுங்க. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? கவிக்குயில் இந்த படத்துடைய இயக்குனர் யார்? தேவராஜ் மோகன். சூப்பர்.
உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கர்ஜனை படம் இருக்கு இல்லையா, ஆமாங்க. இதுல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? டாக்டர் தான். டைம் முடிஞ்சு போச்சு. டாக்டர் விஜய் என்பதுதான் சரியான பதில். ஆமா, டாக்டர் விஜய். தேங்க்யூ. நன்றி நன்றி, நல்லா விளையாண்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார், திருப்பூர் ஸ்ரீ தாராபுரத்துலேருந்து அபிபுல்லா ரஹ்மான். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? சார், விஜய், ஆக்டர் விஜய். ஆக்டர் விஜய் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடிங்க சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. தலைவா படத்தோடைய கதாநாயகி அமலா பால். இதில் அவங்களுடைய கேரக்டர் பேர் என்ன? என்னங்க, ஷாம்பு தேய்க்கிற பழக்கம்லாம் இல்லையா உங்களுக்கு? என்ன சார்? ஷாம்பு தேய்க்கிற பழக்கம்லாம் இல்லையா? இல்ல. அடர்த்தியான கூந்தலுக்கு 3, 2, 1 மீரா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். அதுதான் பார்க்கணுன்றது. வெள்ளை முட்டையில வச்சு எதாவது செய்கிறாங்க. சும்மா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பேரையா சொல்லியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சாந்தி. நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் பத்தி கேள்வி கேட்கணும். Okay. 2 டைம் தப்பா கேள்வி கேட்டு சொல்ல முடியாத போயிடுச்சு. ஓ, நான் தப்பா கேள்வி கேட்டு நீங்க சொல்ல முடியாம போயிருச்சா? நீங்க சரியா தான் பதில் சொல்லிருக்கீங்க. நான் தப்பா கேள்வி கேட்டேன். இல்ல, நீங்க தப்பா கேட்டீங்களா, அதனால சொல்ல முடியாதாயிடுச்சு. ஓ, டப்பா கேட்டனா? சரி சரி சரி, ஈஸியா. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. ரஜினி அவர்கள் எங்க பிறந்தாரு? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல். என்னது? என்ன ஹாஸ்பிட்டலு? கர்நாடகா. கர்நாடகா என்பது சரியான பதில். சரி, இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? அண்ணாத்த மூவி படத்தோடைய டைரக்டர் யாரு? அண்ணாத்த மூவி டைரக்டர் 2, 1 0. சாரிங்க, என்ன பண்றது, நான் டப்பா கேள்வி கேட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணா மாற்றம் கேட்கவா மன்னிப்பேன். சரி, சிவா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டக்குன்னு சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. இவங்க வந்து இன்னும் ஸ்கூல்லேருந்து வெளியவே வரல போல, இன்னும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேரு? என்னோட பேர் கேஷிகா. கேஷிகாவா? ஆமாங்க. டிஃபரெண்டான ஒரு பேர், கேஷிகா. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு என்னன்னா விஜய் பத்தி கேட்கணும் கேள்வி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? இவ்வளவு யோசிக்கிறீங்க? என்னங்க? இல்ல, இவ்வளவு யோசிக்கிறீங்களே. ஆமாங்க. என்னங்க ஆமான்னு சொல்றது கூட யோசிச்சு சொல்றீங்க? ரொம்ப சலிச்சுக்காதீங்க, கேள்விக்குள்ள போவோம். உங்களுக்கான முதல் கேள்வி. மல்லிகையே மல்லிகையே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? ஐயோ, தெரியலையா? தெரியலையே. ஆனா தெரியலன்றது மட்டும் யோசிக்காம சொல்லிடுறீங்கல்ல, கொஞ்சம் கூட யோசிச்சு சொல்லுவோன்னு இல்ல. சரி, இப்ப லேட்டஸ்டா கேக்குறேன், சொல்றீங்களா? சொல்லுங்க. புது படத்துல இருந்து ஆலப்போரான் தமிழன் இடம்பெற்ற படம் எது? 5, 4. ஆலப்போரான் தமிழன் உலகம் எல்லாமே 2, 1. ஏன் தப்புதான். மெர்சல் என்பதுதான் சரியான பதில். அப்படியா? ஆமா. அப்படியாவா? அட சூப்பரா. ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, நன்றி, தேங்க்ஸ். கோயம்புத்தூர்காரங்களுக்குலாம் குசும் அதிகமா தான் இருக்கு. எனக்கு நல்லா இது பண்றீங்க. எது பண்றேங்க? தொகுத்து வழங்குறேனா? தேங்க்யூ. நீங்களும் நல்லா எங்களை என்கரேஜ் பண்றீங்க. நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர், நன்றி. ஓகே, ஏதோ கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வாணியம்பாடி. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமலஹாசன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்விகள் கேட்போம். கமல் அவர்களை பத்தின கேள்விக்கு முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி. ஹலோ, சொல்லுங்க. பாபநாசம் படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் யாரு?
அந்த படத்தோட இயக்குனர் கேரளா டைரக்டர் சித்திக்கு. சித்திகா? சித்திக் கொஞ்சம் பழைய படங்கள்லாம் எடுத்தாருங்க, இந்த படம் எடுக்கல. சு இந்த படம் வந்து ஒரு நம்ம சு அப்படின்றது மட்டும் தாங்க கரெக்டு. சு சித்திக்ல ஒரு சு மட்டும் தான் கரெக்டு. ஜித்து ஜோசப் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே. ஆமா, தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங். அவ்வளோ அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வர கேட்பாரு. சரி, ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன், அடுத்து கேளுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் சரியாக சொன்னால் தான் அடுத்த கேள்விக்கு போக முடியும். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் மதுசூதனன், காஞ்சிபுரம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் குமார் சார். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி, அஜித் அவர்களுடைய நடிப்பில் குட் பேட் அக்லி இந்த படத்துடைய இயக்குனர் யார்? என்னங்க விட்டீங்க? தெரியலையா? 5 தெரியல சார். 4. அட நல்லா யோசிங்க. 3 2 வரலையா? ஏங்க நான் கொடுத்த டைம்ல எல்லாரும் நீங்க சர்ச்சே பண்ணி எடுத்துருக்கலாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, உங்கள் பேர்? ராமு. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? இளையராஜா இசைஞானி. சூப்பர். ரெடியாக இருக்கிறீங்களா? சொல்லுங்க சார். ஈஸியாக கேளுங்க சார். ஈஸியாக கேட்குறாங்க. அவர் எத்தனை படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறாரு? ஓகே, ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி. ஓகேங்களா? சொல்லுங்க சார். அது மாதிரி உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும் அவரோட இசையில்? எல்லா பாட்டும் பிடிக்கும் சார். எல்லா பாட்டும் இல்லை, ஒன்று என்னோட ஃபேவரட், எனி டைம் ஆல் டைம். சின்ன கவுண்டரு நல்லா பாட்டு. கண்ணு பட போகுதையா, அந்த படமா? ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இது வரைக்கும் இளையராஜா அவர்கள் சோலோவா எத்தனை பாடல் கம்போஸ் பண்ணியிருக்காரு? சோலோ கம்போஸ் 5 4. ஒரு 1000க்கு மேலே எத்தனை? இதுக்கு மேலேன்னு சொன்னீங்கன்னா கூட போதும். 1500. இல்லை, 1400 மேலே. பரவாயில்ல, நாங்கள் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? சொல்லுங்க சார். பனிவிலும் மலர்வனம் இந்த பாடல் இருக்கு இல்லையா? அதில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? பனிவிலும் மலர்வனம் ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாடலுக்கு முன்னாடி. 3 புல்லாங்குழல். ஃப்ளூட் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். காலர் லைன்ல இருக்காங்க, விளையாடுறதுக்கு ரெடியா? யாருன்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தூத்துக்குடி முருகேஸ்வரி சார். ஓகே, யார் பத்தின கேள்விகள் கேட்கணும்? எம்ஜிஆர் பத்தி கேட்கணும். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி. நடிச்ச படங்களை பத்தி கேளுங்க, வேற எதுவும் கேட்டுறாதீங்க. சூப்பர். நான் என்ன ஃபர்ஸ்ட் क्वेश्चन வச்சிருந்தேன்னா அவருடைய முழு பேர் சொல்லுங்கன்னு வச்சிருந்தேன். சொல்லுங்க. சரி, வேணாம், அதான் நீங்க படத்தை பத்தி கேட்க சொல்றீங்க. சரி வா, கேளுங்க. இல்ல நான் படத்தை பத்தி தான் கேட்பேன். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, அதோ அந்த பறவை போல அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா? ஆமா. இது எந்த திரைப்படத்துல வந்துச்சு? 1000ல் ஒருவன். சூப்பர். எப்படி அப்படியே உங்களுக்கு ஈஸியா கேட்ட பாத்தீங்களா இல்லையா? சரி சார், ரொம்ப நன்றி. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மொத்தமா எத்தனை திரைப்படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க? ஐயோ, தெரியாதே. என்னங்க இது இவ்வளவு ஈஸி? 2 பேர் ஜோடியே எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க? நீங்க தான் படத்தை பத்தி கேளுங்க. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலையே, நிறைய நடிச்சிருக்காங்க. சரி, தோராயமா சொல்லுங்க, மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். 13 படங்கள். 28 படங்கள். 20 அப்படி நீங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நினைச்சேனா. சரி, 8 தானே அப்படி போட்டுடலான்னு. சரி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே, நீங்களும் எங்கள் கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நீங்களும் விளையாடலாம். விளையாடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஆரியதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி
உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்களோ அது வந்து ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், டேரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், பாடலாசிரியராக இருக்கலாம், இல்லை பாடகராக இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு உடனே உங்களுடைய பரிசு உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால் வெயிட்டே பண்ணாதீங்க, உடனே வின் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலர் யார் வராங்கோ அவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் வெயிட்டே பண்ணாமல் கால் பண்ணுங்க. காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வந்தால் வெயிட் பண்ணணுங்க. டப்புன்னு போயிட்டீங்கன்னா எப்படி நம்ம விளையாடுறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் பாவம் தானே, வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரலாமே நம்மளுடைய நிகழ்ச்சியை பற்றி அப்படின்னா. சரி, மறுபடியும் சொல்லிடுறேங்க. நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணும்போது டிவிக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. ஏன்னா டிவியோட வால்யூம் கேட்டுச்சுன்னா உங்களால் இங்கே சரியாக பதில் சொல்ல முடியாது, அப்புறம் நீங்கள் வின் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே கால் பண்ணணும். சரி, இப்போ கால் லைனில் இருக்காங்களே, யாருன்னு கேட்போமா? ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து புனிதா பேசுகிறோம் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் சார். அஜித் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, வலிமை படத்துடைய காமெடி நடிகர் யாரு? என்னங்க யோசிக்கிறீங்க? காமெடியான நடிச்சது யாருங்க? உங்க பேரு தெரியலைங்களே. என்ன படத்துல வேற நடிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. பாபுன்னு முடியுங்க, பாபுன்னு முடியும். பாபு. ஃபர்ஸ்ட் யோகின்னு ஸ்டார்ட் ஆகும். யோகி பாபு வலிமையா? யோகி பாபு வலிமையான்னு மறுபடியும் எங்கிட்டே கேள்வி கேக்குறீங்க? யோகி பாபு சார். யோகி பாபுன்றது கரெக்ட் தாங்க. சரியா? சூப்பர். புகழா இருப்பாங்களே. ஓ, அதனால யோசி. அப்ப புகழ் நீங்க சொல்லிருக்கலாம்ல. சரி, பரவாயில்ல. ஓகே, இதை நாங்க ஓகேன்னு கன்சிடர் பண்றோம். ஓகே சார். சூப்பர். சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிச்சு. இப்ப ரெண்டாவது கேள்விக்குள்ள போலாமா? ஓகே சார். ஓகே, வீரம் படம் பாத்திருக்கீங்களா? பாத்துட்டேன். இதுல கதாநாயகி தமன்னா. இதுல அவங்களுடைய பேர் என்ன? தேவின்னு முடியும். தேவி. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சரிங்களா? ஏகன் படத்துடைய இயக்குனர் யார்? ராஜசுந்தரம். 3. ராஜசுந்தரமா? கரெக்ட். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. அஜித் அவர்களுடைய நடிப்புல கிரீடம் படம் இருக்கு இல்லையா? இதோடைய மியூசிக் டைரக்டர் யாரு? 5 4 ஜிவி பிரகாஷ். சூப்பர். இப்போ எத்தனாவது கேள்வி? 5வது கேள்வி. 5 கரெக்டா பதில் சொல்லணும், சரிங்களா? சரி, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் எதுன்னு சொல்லுங்க. காதல் மன்னன். இவனே காதல் மன்னன் அந்த படமா? எஸ் சார். சரி, ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுல? ஆமா சார், டெல்லிக்கு கூட்டு போவாங்கல. ஆமா, அந்த சீன் சார். அந்த சீன் ரொம்ப பிடிக்கும், ஹார்ட் டச்சிங் சீன். எஸ் சார். சரி, ஓகே ஓகே. உங்களுக்கான 5வது கேள்வி, சரிங்களா? விடாமுயற்சி படத்துடைய எடிட்டர் பேர் என்ன? 5 4 3 எடிட்டர் ஸ்ரீகாந்த் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே. Thank you. Thanks for calling. ஓகே, காலர் லைன்ல இருக்காங்க, விளையாடுறதுக்கு ரெடியா யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், நான் காஞ்சிபுரத்துல இருந்து கார்த்திகா பேசுறேன் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? டைரக்டர், மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, மெய் நிகரா இது என்ன திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல்? மெய் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். மெய் நிகரா, அது சுத்திலாம் கரெக்டா வராது. மெய் நிகரா. ஆமா, சூர்யாவுடைய படம். 4 3 2 1. ஏங்க அதான் வாட்ச் இப்படி காட்டுறேனே, அதே 24ன்னு சொல்ல வேண்டியதானே? பாது எல்லாத்தையும் என்னுடைய அங்க அசைவுகளை நீங்க நோட் பண்ணணும். சரி விடுங்க, பரவாயில்ல, நல்லா விளையாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சவிதா ஃப்ரம் திண்டிவனம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு?
ரஜினி சார் பத்தி கேட்கலாம். ரஜினி அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ரெடி. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி. அவர்கள் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா. எம்எஸ்வி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓ, அக்ஷாவா? அர்ஷாவா? சரி சரி. அர்ஷா, எத்தனாவது படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்டா? ஏய், 3rd ஸ்டாண்டர்டா? சரி, ஏதோ ஒரு நல்ல பாட்டு பாடுங்க அர்ஷா. ஏய், போதும் போதும், சூப்பர். சரி, நீங்க பாடின பாட்டு எந்த படத்துல வரும்? ஆ, சரி, உங்களுக்கு யார பத்தி क्वेश्चन கேட்கணும்? இப்ப நீங்க பாடினது யாரோட பாட்டு? அது என்ன படத்துல வரும்? அப்புறம்? ஓ, சூப்பர், சரியான பதில். சரி சரி சரி. உங்களுக்கான 2வது கேள்வி. சரிங்களா? ஆர்மி ஆபீசரா எந்த படத்துல விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு? ஆமா. 5. சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, இல்லைன்னா சுற்றுவேன் உங்களை. சொல்லுங்க, கரெக்டா சொல்ல, சுற்றுவேன். எதை வச்சு சுடுவேன்? கன்னு தமிழ்ல என்ன? துப்பாக்கி. ஏன் தீபாவளிக்கு உங்க அம்மா அப்பா வாங்கி தர மாட்டாங்களா? அப்ப துப்பாக்கின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? வின் பண்ண வச்சிடலாம் நினைச்சேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். இருதராஜ் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ். தனுஷ் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி. அசுரன் படத்துல மஞ்சு வாரியருடைய கேரக்டர் பேர் என்ன? என்ன படம்? அசுரன் படத்துல மஞ்சு வாரியருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? செவத்தம்மா. ஏங்க, கிரீன் மதர். பச்சைமா. பச்சையம்மாள் என்பது சரியான பதில். ஓகே, சூப்பர். சரி, ஆனா நான் கிரீன் மதர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. இதுக்கப்புறம் க்ளூவெல்லாம் கிடையாது. சரியா? சரி சரி. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. வேலையில்லா பட்டதாரி இந்த படம் பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? வேல்ராஜ். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. சரிங்களா? நையாண்டி படத்துடைய இயக்குனர் யாரு? 5. சர்க்குணம். சூப்பர். ஓகே ஓகே. அது ஒரு கனா காலம். இந்த படத்துல தனுஷோடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 3 2 1. ஸ்ரீனிவாசன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அப்படியே ஒரு வேகத்தில் போனால் அவர் வந்து ஜெயிச்சிருவாரு, டக்குன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு நினச்சா படால் நாங்கள் விட்டாரு. சரி விடுங்க, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் மதுசூதனன் சார். எங்கிருந்து? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ரெடி சார். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி. ரஜினிகாந்த் அவர்களும் சுஜாதா அவர்களும் சேர்ந்து எத்தனை திரைப்படங்கள் கொடுத்திருக்காங்க? 5 3. சூப்பர். ஓகே. உங்களுக்கான 2வது கேள்வி. சரிங்களா? சரிங்க சார். கர்ஜனை படத்துடைய கதாநாயகி யார்? 5 கர்ஜனை. 3. 2 பேர் இருக்காங்க. க்ளூ சார். 3. அந்த 2 பேரே க்ளூ தாங்க. தெரியலையா?
தெரியல சார். கீதா மாதவி. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீக்கெண்டுன்னு வந்துட்டாலே இந்த சாட்டர்டே சண்டேவை ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எனிவேஸ், இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே டைமிங்கில் 4:30க்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நீங்களும் மறக்காமல் நம்முடைய தட்டுறோம் தூக்குறோம் பார்த்து விளையாடுங்க, ஜெயிச்சிருங்க. சரிங்களா? இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம். விஜே ஸ்ரீ சைனிங் ஆஃப். டேக் கேர்.